கண்டிப்பாக நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது என்னுடைய 18 வருஷ கனவு. எனக்கு ஒரு வழியாக இப்போது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இந்த போட்டி வெற்றிக்கு இவர்தான் காரணம். இவர் மட்டும் இல்லைனா பேக் டு பேக் 2 கோப்பையை பெற்றிருக்க முடியாது. அப்படிங்கிற மாதிரி போட்டிக்கு வெற்றிக்கு பிறகு நம்மளோட விராட் கோலி ரொம்பவே மனசோடிஞ்சு கண் கலங்கியிருக்காருங்க. கண்டிப்பாக விராட் கோலியெல்லாம் பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஒரு மிகப்பெரிய கேப்டன் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிற மாதிரி அவரை பற்றி ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காரு. ஸோ போட்டிக்கு பிறகு என்ன பேசியிருக்காரு, முக்கியமாக விராட் கோலி போட்டிக்கு பிறகு ரொம்பவே கண் கலங்கியிருக்காருங்க. முக்கியமாக விராட் கோலி கடைசியில் சொன்ன அந்த ஒரு விஷயந்தான் இப்போது வைரலாக பேசப்பட்டுருக்கு. அப்படி என்ன பேசியிருக்காரு, ஸோ இந்த போட்டியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தாலும் நம்ம சேனலுக்கு ஆச்சு புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல்லுக்கு நம்மளோட நோட்டீஸ் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கி மேட்ச் பார்த்துருப்பீங்க, மிகப்பெரிய ஒரு போட்டி. ஸோ இறுதி போட்டி, பேக் டு பேக் ஆர்சிபி கோப்பையை வெளில போகிறாங்களா அப்படின்னு. ஸோ இந்த ஒரு போட்டி டவுட்டோட தான் பார்த்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஆர்சிபி அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, நாங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெளிவாக பரவாயில்ல காமிச்சாங்க. தெளிவாக இன்றைக்கி வந்து ப்ளே பண்ணாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வெற்றியை பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணி இப்போது வரலாற்றில், அதாவது பேக் டு பேக் ஆர்சிபி கப் அடித்தாங்க. ஒரு காலத்தில் ஆர்சிபிக்கு கோப்பையே கிடையாதுன்னு சொன்ன காலம்லாம் இருக்குது. ஆனால் இப்போது பேக் டு பேக் 2 கப் அடித்து இந்த வருஷமும் நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்போ தான் கொடுத்துருக்காங்க. இந்த வெற்றி ஆர்சிபி இன்னைக்கு ஒரு சாதாரண வெற்றி கிடையாதுங்க, ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஸோ எந்தெந்த டீம் பார்த்து ஆர்சிபி கலாச்சாங்களோ, ஆனால் இப்போது ஆர்சிபியில் 2 கோப்பை இருக்குது. அதுவும் மிகப்பெரிய லெவலில் பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா வெற்றி கோப்பையோட பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இருக்காங்க. ஸோ மீண்டும் சொல்லப்போனால் அடுத்த வருஷமும் ஆர்சிபி கப் அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் இதே ஸ்குவாட் தான் இருப்பாங்க. ஸோ ஸ்குவாடு செம்மையாக செட் ஆகிருக்கு. ஸோ இது குறித்து போட்டிக்கு பிறகு நம்மளோட விராட் கோலியை ரொம்பவே கண்ணீரோட பேசியிருக்காருங்க. என்னால் ஒரு பண்ண முடியாத விஷயத்தை இப்போது ரச்சித் பட்டிதார் பண்ணியிருக்காரு. முக்கியமாக நான் ஆர்சிபி டீம்காக கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே கேப்டன்சி பண்ணியிருக்கேன். என்னால் பண்ண முடியாத விஷயத்த இப்போது ஆர்சிபி இன்னைக்கு ஸோ பேக் டு பேக் வந்து கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு ரச்சித் பட்டிதார். அவரை கண்டிப்பாக புகழ்ந்தே ஆகணும். ஏன்னா எப்படியோ இந்த டீமை எப்படியோ வந்து கொண்டு போயிருந்தார். ஸோ டீம் ஸ்ட்ராட்டஜியை ஒட்டுமொத்தமாக மாற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கோம். இதனால் எங்களுக்கு கிடைச்ச பலன் பேக் டு பேக் டைட்டில் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி ஒரு சில விஷயம்லாம் அப்படியே வந்து செம்மையாக வந்து பேசியிருக்காருங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த போட்டியில் தொடக்கத்திலே ஆர்சிபி வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லலாம். அப்படி என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல டாஸை வெற்றி பெற்ற ஆர்சிபி டாஸ்லேயே ஆர்சிபி வெற்றி பெற்றதுனால ஆல்மோஸ்ட் இந்த போட்டியில் பாதி வெற்றினே சொல்லலாம். ஏன்னா யார் டாஸை வெற்றி பெறாங்களோ அவங்க பாதி வெற்றியை இப்போ தான் அடைஞ்சிடுவாங்க. அதுக்கேற்ற போலேயே ஆர்சிபி டாஸை வெற்றி பெற்று பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற போல் சுமன் கில் மற்றும் சாய் சுதர்சன் 2 பேரும் களம் இறங்கியிருந்தாங்க. 2 பேரும் முதல் 2 ஓவர் வரையும் அதிரடியாக விளையாண்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாஸ் ஹேசல்வுட் மற்றும் புவனேஸ்வர் குமார் 2 பேர் சேர்ந்து 2 பேர்த்தையுமே தட்டி தூக்கினாங்க. அந்த அளவுக்கு அப்புறம் இன்றைக்கி ஆர்சிபி தரமாக பவுலிங் போட்டிருந்தாங்க. முதல் 2 ஓவர் மட்டும்தான் அதிரடியாக ஜிடி வந்து கம்பேக் கொடுத்து செம்மையாக ப்ளே பண்ணாங்க. ஆனால் அடுத்த எல்லா ஓவருமே ஆர்சிபி அன்றைக்கி தான் சாகமாக போயிருந்துச்சு. முக்கியமாக இன்றைக்கி அதிகபட்சமாக நம்மளால் வாஷிங்டன் சுந்தர் மட்டும் தான் 50 ரன் எட்டியிருந்தார். அதுக்கு பிறகு யாருமே வந்து பெருசாக ஸ்கோர் பண்ண முடியல. ரொம்பவே தட்டு தடிமாக தான் ப்ளே பண்ணாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தாங்க அது ஜிடி அணியை பொறுத்தவரையும். ஆனால் ஆர்சிபி இந்த போட்டியில் தெளிவாக என்ன பண்ணுமோ கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஆர்சிபி அணி செம்மையை வந்து ப்ளே பண்ணுங்க, ஒரு சின்ன இடத்துல கூட மிஸ்டேக் பண்ணாமல் இன்றைக்கி இந்த ஒரு போட்டியை செம்மையாக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். முக்கியமாக பவுலிங்கில் எல்லாருமே செம்மையாக போட்டிருந்தாங்க. ரஷீத் இன்றைக்கி வேறு லெவலில் போட்டிருந்தார். இதன் காரணமாக ஸோ ஜிடி அணி 155 மட்டுமே எடுத்திருந்தாங்க. 156 எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி அணி அவங்களோட ரன் வேட்டையை வந்து ஆரம்பித்தாங்க. வெங்கடேஷ் ஐயர் மற்றும் விராட் கோலி 2 பேரும் செம்மையாக தொடக்கத்தில் செம்மையாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 ஓவர்லேயே 50 ரன்னாக கடந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில விக்கெட் போயிருந்தாரு. இன்றைக்கி கிங் கோலி கொஞ்சம் அடித்து கொடுத்தாரு. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி 2வது முறையாக கோப்பையை வெல்றாங்க. இந்த கோப்பையை வென்றதுக்கு பிறகு விராட் கோலி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பாக நான் இந்த விஷயத்தை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் கொஞ்சம் கூட முடியல. முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு கோப்பை கூட என்னால் அடிக்க முடியல.
ஆனால் இவர் கேப்டன் பண்ண முதல் வருஷத்துலேயே பேக் டு பேக் 2 கோப்பைகளை வென்று கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக ரச்சித் பட்டிதார் தான் இந்த ஒரு டோர்னமெண்ட்லேயும் சரி, ஸோ ஒட்டுமொத்தமாகவும் சரி செம்மையாக கேப்டன்சி பண்ணி டீமை வழிநடத்தி கொண்டு போயிருக்காரு. வெற்றிக்கு இவர் தான் காரணம். ஒரு கட்டத்தில் ஆர்சிபி அணி தோல்வியில் இருக்கா, அந்த தோல்வியிலிருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு ரச்சித் பட்டிதார் சொல்லி கொடுத்துருக்காரு. அதுக்கேற்ற போல் டீமும் செமையாக கான்ட்ரிபியூட் பண்ணி மேட்சை வெற்றிக்கு கொண்டு போனாங்க. அதனால் இந்த ஒரு வெற்றிக்கு இவர் தான் காரணம். என்னால் இதை ஜீர்ணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே மனசொடைஞ்சு கண் கலங்கி ஹாப்பியாக சொல்லியிருக்காங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு வெற்றிக்கு யார் காரணம்? ஆர்சிபி பேக் டு பேக் 2 கோப்பைகளை வெட்டுறாங்க. இதை குறித்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கருத்து சொல்லுங்கள்.